மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் தொழிலாளர்களுக்கு காவல்துறை கெடு விதித்திருக்கிறது. 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் போராட்டத்தை கைவிட 2 மணி நேரம் கெடு விதித்து காவல் துணை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்கிறார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 5 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் காவல்துறை கெடு விதித்திருக்கிறது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று காவல்துறை தற்பொழுது கெடு விதித்திருக்கிறது. இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பாலகிருஷ்ணன், 5 நாட்களாக தொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்ற சூழலில் தற்பொழுது 2 மணி நேரம் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது போராட்டத்தை கைவிடச் சொல்லி. தொழிலாளர்களோடு யாராவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? இதுவரை என்ன நிலவரம்? பூங்குழலி, இப்ப மேட்டூர் அனல் மின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 600 மற்றும் 840 மெகாவாட் அப்படிங்கிற 2 பிரிவுகள் செயல்பட்டு இருக்குது. இதெல்லாம் 1440 மெகாவாட் மின் உற்பத்தி மேற்கொள்றாங்க. இப்ப இதுல பெரும்பாலும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சுமார் 1500க்கும் மேற்பட்டவர்கள் பணியில ஈடுபடுத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிலையில கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுக அரசு கொடுத்த தேர்தல் அறிக்கை 153ல ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி தமிழக, அதாவது அப்போதைய திமுக வெளியிட்டதா சொல்றாங்க. அதன் அடிப்படையில தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோட இப்ப அவங்க போராட்டத்துல கடந்த இன்றைக்கு 5வது நாளா போராடிட்டு வராங்க. பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில இப்ப சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பொன்மணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அனல் மின் நிலைய அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தொழிலாளர் துறையும் பேச்சுவார்த்தை நடத்தியுமே கூட அவர்கள் எந்த சமரசத்தையும் ஏற்காம எங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிற உத்தரவு வந்தா மட்டும்தான் நாங்க இந்த பணி புறக்கணிப்பு மற்றும் அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிடுவோம் சொல்லி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில காவல்துறையினர் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களின் நலன் கருதி கடந்த 5 தினங்களா அவர்கள் போராட்டத்துக்கு பாதுகாப்பு அளித்து அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து பாதுகாப்பு பணிகளை, அதாவது மேட்டூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இதுல உச்சகட்டமா பார்த்தோம் அப்படின்னாக்கா தொழிலாளர்கள் போராட்டத்தை தொடங்கி 2வது நாளே அதாவது உயரழுத்த மின் கோபுரம், டிரான்ஸ்பார்மர் இது மாதிரியான இடங்கள்ல மேல ஏறி அவங்க கண்டனத்தை தெரிவிச்சாங்க. 2வது இப்ப 4 நாட்களுக்கு பிறகு நேற்று இந்த ஒப்பந்த தொழிலாளர்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க குழந்தைகளோட, அதாவது 40 குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்கள் நேற்று அனல் மின் நிலையம் முன்னாடி முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினாங்க. வேலை கொடுக்கணும், அப்பா அதாவது தங்களோட பெற்றோருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்ப இந்த நிலையில இன்னைக்கு 5வது நாளா போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில இப்ப மேட்டூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் இப்ப அந்த உள்ள போராடக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இன்னும் அதாவது உங்க போராட்டத்துக்கு ஒரு இலக்கு இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, இது வரைக்கும் எல்லா தரப்புக்கும் இந்த தகவல் சொல்லியாச்சு, இருந்த போதும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்க போராட்டத்தை தொடர்ந்து நியாயமற்றதா இருக்குது. அதனால உடனடியாக 2 மணி நேரத்துக்குள்ள உங்க போராட்டத்தை கைவிட்டு நீங்க பணிக்கு போகணும், இல்ல அப்படின்னா கைது நடவடிக்கையில இறங்குவோம் அப்படிங்கறதையும் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப காவல்துறையினோட இந்த எச்சரிக்கையை அடுத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ள இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட இப்ப பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.